கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே 08/03/2024 ஒரு நிர்மல் லாட்டரி 370 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சூப்பரான சிறப்பான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. அதுக்கு முன்னாடி காருண்யா லாட்டரி ப்ளஸ் கூறிய ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டுடே கேர் ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 925, நம்மளோட கெஸ்ஸிங் 921, அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 975. அதாவது பி போர்டில் 2 இறங்கிச்சுன்னா சி போர்டில் 1, சி போர்டில் 5 இறங்கிச்சுன்னா பி போர்டில் 1, இப்படி மாறி மாறி இறங்கி விளையாண்டுருச்சுங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் தரமான ஒரு மாசான ஒரு வின்னர் சும்மா ஓப்பனாக சொல்கிறேன், தட்டி தூக்கி வந்துருக்கணும் நண்பர்களே. இன்னைக்கு டுடே கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. நம்ம மார்னிங் போட்ட வீடியோவில் பெர்ஃபெக்டாக வருதுங்க, இறங்குதுங்க. பவரில் இறங்குச்சுன்னா 3 டிஜிட்டில் எப்படினாலும் அடிச்சிடுறான், எல்லாத்துலேயும் ஒரு முடி பிடிச்சிடுறான். அந்த மார்னிங் போடுற ரிசல்ட்டில் அந்த ஏபிசி இண்டிவிஜுவல் கேமிங்கில் சும்மா தரமான ஒரு ரிசல்ட்டு, அப்படியே கெஸ்ஸிங் தரமான ஒரு கெஸ்ஸிங் ரிசல்ட் படி அப்படியே இறங்கிடுதுங்க. 3 போர்டில் 2 போர்டு 100% கன்ஃபார்மாக அடிச்சிருதுங்க. அந்த 2 போர்டு தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. எடுக்கிற கெஸ்ஸிங் அப்படியே வருதுங்க, அப்படி பேட்டர்ன் மாறாமல் அடிக்கிறான். போன மாதம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் டபுள்ஸாக வச்சு உசுரை வாங்கிட்டு இருந்தான். இந்த மாதம் ஒரு சின்ன சேஞ்சு கூட கிடையாதுங்க. எனிவேஸ் அந்த ஒரு நம்பர் தான் அது ட்ரையலில் உள்ளே இறங்கிடுச்சுன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு ரிசல்ட்டில் வரமாட்டுது. அந்த ஒரு போர்டு ஏதோ ஒரு போர்டு மட்டும் தான் மிஸ் ஆகி தவிர 2 போர்டு கன்ஃபார்மாக மாதம் அடிக்கிறாங்க. அது சேனலுக்கே பெரிய ஒரு கெஸ்ஸிங், ஒரு தரமான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்காக இருக்குது. ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு பெருமையாக இருக்குங்க. நம்ம கெஸ்ஸிங் நம்ம மற்ற சேனல் மாதிரி எடுத்து போடுறோம், அவ்வளோதான், ரிசல்ட் வந்தால் முடிஞ்சு. அந்த இது லைஃப் அப்படி கிடையாது. நம்மளோட தப்பு என்னன்றதை நம்ம ரிசல்ட் ரிவீலில் தான் நம்ம தெரிஞ்சுக்கிறவே செய்கிறோம். நம்ம மேலே தப்பு இருந்தாலும் ஒத்துக்குருவோங்க. ஏன்னா எதுனாலுமே நம்ம சும்மா போடுறோம், கடமைக்கு எடுத்து போடுறோம், அந்த ஒரு பேச்சே இருக்கவே கூடாது நம்ம சேனலை பொறுத்தளவு. இப்போ நீங்கள் பார்க்குறது நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் கெஸ்ஸிங் நம்பர் பாக்ஸ் கெஸ்ஸிங். அதாவது இது முழுக்க இந்த வீடியோ எதுக்குன்னா 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் போடுறவங்க, 3 டிஜிட் நல்லா ப்ளே பண்ணுறவங்களுக்கான ஒரு சூப்பரான தரமான ஒரு வீடியோ தாங்க இது. இந்த 3 டிஜிட் நான் எப்போ இருந்து ப்ளே பண்ணேன்னா, என் கூட ஒரு ஒரு பீஸ் ஒன்று தெரியுது என் கூட. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 டிஜிட் ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 நம்பர், இல்லை அதிகபட்சம் 50 நம்பர், 100 நம்பர்லாம் போட்டிருக்குங்க. 10 நம்பர் எடுத்தாலே பாக்ஸ் அவர் கன்வெர்ட் பண்ணார்னா 60 நம்பர் ஆச்சு. அந்த மாதிரி தான் அவர் எடுத்து சும்மா தரமாக ப்ளே பண்ணுவார். எப்படியே டிக் அடிச்சுடுவார். அதை தான் 3 டிஜிட் கெஸ்ஸிங் ஒன்றுன்ற ஒரு இதே நமக்கு ஒரு குறிப்பே வந்துச்சுன்னா அது அதில் இருந்தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஆல்போர்டு கெஸ்ஸிங்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 649 இதாங்க நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு நாளைக்கு நின்று ஆடப்போகிற ஒரு நம்பர் 3 டிஜிட் நம்பர்னா 649. இதில் 2 நம்பர் இல்லைன்னா 3 நம்பருமே 3மே ஆடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ அடுத்து ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு நாளைக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு நம்பர் தான் நான் சொல்கிறேன். ஸோ நோட் பண்ணிக்கங்க. நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏ போர்டு 926, நிர்மல் லாட்டரிக்குரிய நாளைக்கு ப்ளே பண்ண வேண்டிய ஒரு நம்பர். பி போர்டு 279, சி போர்டு 3789. இதாங்க ஒரு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கணிப்புகள். நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு நாளைக்கு இறங்க வேண்டிய பிளேயிங் நம்பர்னா அது இதுதான் நண்பர்களே. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். அதாவது 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங்ன்றப்ப நேற்றே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். இதில் அப்படியே பவரில் வச்சானா இது 3 டிஜிட் கன்ஃபார்ம் வின்னிங் இருக்கும். ஏன்னா அந்த ரிசல்ட்டை வச்சு எடுக்கிற ஒரு பவர் கெஸ்ஸிங் தான் இது. அதனால் இதில் அப்படியே உள்ள இறங்கிடுவான். எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக இறங்கி நின்று அடிப்பான். இதில் அடிச்சிட்டானா இதில் ஒரு 5 நம்பர் போர்டுக்கு போயிடும். 3 டிஜிட் பாக்ஸில் ஒரு 5 நம்பர் போர்டுக்கு போயிடும். இதில் எதில் கொடுத்தாலுமே போர்டில் கண்டிப்பான முறையில் கொடுப்பான். இப்போ 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங் நம்பர் பார்த்துருவோம். 937, 553, 429, 403, 386, 718, 340, 982, 043. இது ஒரு 3 டிஜிட் பவர் கெஸ்ஸிங். முழுக்க இது ஒரு கணிப்புகள் மட்டுமே. உங்கள் கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. உங்களுக்கு எனி அப்ஜெக்ஷன், எனி தயக்கம் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். உடனுக்குடனே உங்களை கண்டக்ட் செய்வோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல் போர்டு நிர்மல் லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் என்னவங்களா இருந்தால் மெம்பர்ஷிப் போட்டு மந்த்லி பேக்கை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. 4398654152381855 இதுதாங்க ஒரு 3 டிஜிட் ஒரு ஏபிஏசி பிசிக்கான ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங்னா அது இதுதான். நாளைக்கு இறங்கி விளையாட போகிற ஒரு சில நம்பர் தான் இது. நம்மளோட கெஸ்ஸிங் உங்களோட கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா உங்களது கெஸ்ஸிங் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணிவிட்டு சும்மா சூப்பராக ஒரு ஆட்டம் தரமான ஒரு குத்தி விடுவோம். டுடே இந்த கார்னியா ப்ளஸில் மிஸ் ஆனது அந்த பி போர்டும் சி போர்டு தான். ஏ போர்டு அப்படியே நம்மளுக்கு உள்ளே உட்காந்துருச்சு. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லாமல் அப்படியே உட்காந்துருச்சுங்க. இப்போ நம்ம மார்னிங் எடுத்த லாட்டரி ரிசல்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ஆட்டங்க. அதாவது ஏ போர்டு 9, பி போர்டு 2, சி போர்டு 5. இதில் பி போர்டில் 1 இறங்கலைன்னா அதுக்கு அடுத்தாப்புல 2 தான் வந்திருக்கும் ஹைலைட்டாக வந்த நம்பர். நேற்று பி போர்டில் ஹைலைட்டாக வந்த நம்பர் 1, அதுக்கு அடுத்தாப்புல 2 வந்துச்சு. நம்ம அதனால தான் 1 தூக்கி உள்ளே வச்சோம். பார்த்தா அவன் 2 வச்சுட்டான். நம்ம 2 உள்ளே கொண்டு வந்தால் இன்னைக்கு ஒரு 3 டிஜிட் மாசான ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் தாங்க. நம்ம 3 நம்பர் தாங்க எடுப்போம் போர்டில் 3 நம்பருமே சும்மா நின்று பேச வேண்டிய ஒரு நம்பர். நாளைக்கு ப்ளே பண்ண வேண்டிய ஒரு தரமான வாய்ப்புள்ள ஒரு நம்பரை தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? அதனால வீடியோக்குள்ள லைக்கை போட்டுட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்டை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. முக்கிய அறிவிப்பு, இந்த விளையாட்டு பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை தெளிவாக சேனல் சார்பாக உறுதியளிக்கிறோம். டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். ஓகேங்களா? அதனால கவனமாக அப்ளை பண்ணுங்க. அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க. எல்லாமே மினிமம் 5 to 10 செட்டு. அதுக்கு மேலே போடவே வேணாம், யூஸ் பண்ணவே வேணாம். அதனால கவனமாக அப்ளை பண்ணுங்க. டிஸ்க்ளைமர், கேரளா ஸ்டேட் லாட்டரி கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். கேரளா ஸ்டேட் லாட்டரி ஒன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் கெஸ்ஸிங். கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே இந்த கணிப்புகள் பொருந்தும். வேறு எந்த மாநிலங்களுக்கும் இந்த லாட்டரி கணிப்புகள் பொருந்தாது. ஒன்லி ஃபார் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். கேரளா பீப்புள் ஒன்லி ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், மை யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. மெம்பர்ஷிப் போடாதாங்க, மெம்பர்ஷிப் போட்டுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஒரு 10 டேஸில் மெம்பர்ஷிப் பேக்கெலாம் ஏறப்போகுது. அடுத்து மினிமம் பேக்கேஜ் 29 பேக்கேஜ் எடுக்க போகிறாங்க. அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக நம்ம நண்பர்களுக்கு இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த கெஸ்ஸிங்கில் மீண்டும் நாளைக்கு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிக்கிடுவோங்க. நன்றி, வணக்கம். ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. பை மக்களே.